உடனே காந்தாத்தா சொல்றாரு, ஏய் இருடா நான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பர்ஸ் எடுக்காம பாருங்க, அதை அமுக்கிறார். அந்த பர்ஸ் எடுக்க விடாம தடுக்கிறார், அமுக்கிறார், இடுப்பை அமுக்கிறார். டமால்னு வெடிச்சிட்டு. கோட்டை தாத்தா துப்பாக்கி வச்சிருந்திருக்காப்ல. அது நடந்தது விபத்து. அதாவது இவங்க எல்லாரும் காந்தி தாத்தாவை கோட்சே தாத்தா கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அது தப்பு. அது இல்லை, அப்படி இல்லை. அது வந்து எப்படின்னா, காந்தி தாத்தாவும் கோட்சே தாத்தாவும் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. அவங்க வந்து என்னன்னா 2 பேரும் சாயங்காலம் ஆனால் டீ குடிக்க போகிறது வழக்கம். நம்ம காந்தி தாத்தா எப்பவுமே கொஞ்சம் லைட்டாக குடிப்பாப்புல, கோட்டை தாத்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பாப்புல. அப்புறம் நம்ம காந்தி தாத்தா வந்து கொஞ்சம் வசதியான பார்ட்டி, பாரிஸ்டர் பட்டம் படிச்சிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க, இங்கே போயிருக்காங்க. அதனால அவங்க தாத்தாட்ட வந்து எப்பவுமே கொஞ்சம் காசு இருக்கும், கோட்டை தாத்தா கொஞ்சம் காசு இருக்காது கொஞ்சம் நேரங்களில். எப்பவுமே பெரும்பாலும் காந்தி தாத்தா தான் டீ கடைக்கு காசு கொடுப்பாப்புல. அப்போ என்ன பண்ணுறாப்புல, ஒரு நாள் கோட்டை தாத்தாவுக்கு ஒரு சின்ன குற்றம் வந்துச்சு. என்னாலும் அவனே கொடுக்கான, நம்மளும் ஒரு நாள் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் காசு எடுத்து கொடுக்க பார்க்குறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, காந்தி தாத்தா அவங்க கஷ்டப்படுறான், நம்ம அவனை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 டீயை குடிச்சு முடிச்சாச்சு. கோட்டை தாத்தா கொஞ்சம் வேகமாக குடிச்சாப்புல, காந்தி தாத்தா கொஞ்சம் டைம் ஆகும்ல, கொஞ்சம் சூடு அவர் தாங்க மாட்டார், அவர் சாப்பிட்ட நாள் தானே, அது மெல்லமாக குடிக்காப்புல காந்தி தாத்தா. இவர் கோட்டை தாத்தா குடிச்சு முடிச்சோடனே பைசாவை எடுக்கிறதுக்கு, பர்ஸ் எடுக்கிறதுக்கு கையை வைக்கார். அப்போ காந்தி தாத்தா என்ன பண்ணுறாரு, டே இருடா நான் கொடுக்கண்டா அப்படின்னு சொல்கிறேன். உடனே காந்தி தாத்தா இருடா நான் கொடுக்கண்டா, இருடா. உடனே காந்தி தாத்தா சொல்கிறார், இருடா நான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பர்ஸ் எடுக்காம பாருங்க, அதை அமுக்கிறார். அந்த பர்ஸ் எடுக்க விடாம தடுக்கிறார், அமுக்கிறார், இடுப்பை அமுக்கிறார். டமால்னு வெடிச்சிட்டு. கோட்டை தாத்தா துப்பாக்கி வச்சிருந்திருக்காப்புல. அது நடந்தது விபத்து. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு விபத்து. இது வந்து வேணும்னு கொல்லலை. இப்படி சொன்னால் எப்படி இருக்குமோ அதை மாதிரி தான் அந்த பைத்தியம் சொல்லிட்டு எழுது. முத்துராமலிங்க தேவர் தாத்தாவும் இமானுவேல் தாத்தாவும் அவர் உங்களுக்கு சின்ன பையனை எழுந்துச்சு கேள்வி கேட்டான்னு சொன்னாராம். இவர் ஒன்று அவர் கேள்வி கேட்கன்னு சொன்னாராம். இவர் வந்து ஓயாமல் கேள்வி கேட்டாராம். இப்போ அப்படி சொல்கிறது. ஒரு சண்டை நடக்குதுன்னா 2 பேருக்கு சண்டை நடக்குன்னா யாராவது ஒருத்தர் பக்கம் தப்பு இருக்கும், ஒருத்தர் பக்கம் நியாயம் இருக்கும். இதுதான் உலக நியாயம். இதை விட்டு போட்டு நீ உனக்கு ஒருத்தர் பக்கம் நிற்க துப்பு இல்லை, உனக்கு திராணி இல்லை, உனக்கு பேஸ்மெண்ட் வீக்கு, உனக்கு பேஸ்மெண்ட் வீக்குன்னா எல்லாருக்கும் தெரியுமே. நீ வந்து ஒருத்தர் பக்கம் நிற்க முடியாமல் கோலை மாதிரி 2 பேரும் எங்கள் தாத்தா. அப்போ இப்படி சொல்லிடலாமே, பிரபாகரன் தாத்தாவும் ராஜபக்சே தாத்தாவும் கிரிக்கெட் விளையாண்டாங்க. கிரிக்கெட் விளையாடும்போது என்ன நம்ம ராஜபக்சே தாத்தா டமால்னு தூக்கி அடித்தார். அதை கேட்ச் பிடிக்க போனார் பிரபாகரன் தாத்தா மண்டையில் டமால்னு அடிச்சிட்டு, அதனால தான் பிரபாகரன் தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொல்லியோ பைத்தியம் மாதிரி